ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் மட்டும் இல்லை, ரசிகர்களுமே பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று விஜய் சேதுபதி வெளியிட்ட அந்த குறும்படத்தை பற்றி தான். இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பெரிய இஷ்யூக்கெலாம் குறும்படம் போட விஜய் சேதுபதி நேற்றுக்கு அரோராவுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே பிக் பாஸ் அவரும் பிளான் பண்ணி அந்த குறும்படத்தை போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து நெட்டிசன்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே நார்மலான மக்கள் கூட அதுதான் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியில் வந்து ஒரு பெரிய ஒரு புரளி இல்லாது, அது உண்மை தான். எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்க தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் பெட்டி எடுத்து காரணம் வந்து அரோரா தான். ஸோ அரோரா தான் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நாட் ஓன்லி இங்கே மட்டும் இல்லை, அங்கே உள்ளவே வந்து வியானா, இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, ரம்யா. ஸோ இவங்களாம் வந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா அவர் பெட்டி எடுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரோரா தான் கூப்பிட்டு பணம் எடுக்க போகிறேன், உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோன்ற மாதிரி ஏதோ 2 பேர் பேசியிருக்காங்க. பட் பெருசாக தெரிலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் டெம்ப்ட் ஏற்றிட்டாங்க. நான் எடுக்க போகிறேன்னு சொன்னோடனே கானா வினோத் சொன்ன மாதிரி தான், எனக்கு பசியில் இருக்கேன், நான் வந்து பிரியாணி கிடைக்குன்னு வெயிட் பண்ணக்கூடாது, எனக்கு பழைய சாதம் கிடைச்சா கூட இப்போதைக்கு என் பசி ஆற்றதுக்கு போதுன்ட்டு தான் அந்த 18 லட்சத்தை எடுத்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் மக்கள் நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் டெம்ப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. 24/7 பார்த்தோம் எல்லாருமே. ஸோ மற்றவங்களுக்கு தான் தெரியல நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக விஜய் சேதுபதிக்கே தெரியல நினைக்கிறேன். அதுக்காக சப்பா கட்டுறதுக்காக என்னென்னா அரோரா இல்லை அவரா தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவரையும் ஸ்டேஜில் சொல்ல வச்சாங்க. பட் அதுவும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபும் வேறு சொன்னாங்க. கானா வினோத் ஒய்ஃபுமே ஸ்டேஜில் வந்து சொன்னாங்க. அவங்களாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதுலேருந்தே பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பிளான் பண்ணலைன்னா இப்போ நார்மலாக அதை விட்டுட்டு போயிடலாம்ல. எதுக்கு ஸ்டேஜில் வந்து கானா வினோத் சொல்லணும்? என்னோட முழு மனசோட ஏதோ கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுப்பாங்க தெரியுங்களா, என்னோட சுயநினைவோடு தான் நான் செஞ்சேன்ற மாதிரி, ஒரு சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர எறுதில்லை மாதிரி அங்கே வந்து ஸ்டேஜில் வந்து வினோத் சொல்கிறாரு, கானா வினோத்தும் அவங்க ஒய்ஃபும் அதே சொல்கிறாங்க திருப்ப. அப்போ ஒரு விஷயத்த வந்து இவங்க பிக் பாஸில் வந்து நீங்கள் இப்படி சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இது 100% எல்லாருக்குமே கொஞ்சம் யோசித்து பார்த்தா உங்களுக்கே புரியும் மக்களே. பட் இது வந்து முழுக்க அரோராவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, அரோராவுக்கு ஓட்ஸ் நிறைய வரணுன்றதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய இஷ்யூ நடந்தது, பார்வதிக்கு இஷ்யூ நடந்தது, கமருதீனுக்கு நடந்தது, இன்னும் நிறைய பேர் நடந்தது. பட் அதுக்கெல்லாம் கேட்காதவர் இதுக்கு ஏன் பொங்கனார்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.